நேற்று டின்னருக்கு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 8 ப்ரான் வச்சு பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. குக்கர்லேயே தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரான் வந்து சீக்கிரமே குக் ஆயிரும். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து மசாலாலாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். உப்பு, வெறும் மிளகாய்த்தூள், தயிர் அது மட்டும்தான் சேர்த்து அதை ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணிட்டேன். அப்புறம் குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம், அப்புறம் அந்த பே லீஃப், பட்டை அதெல்லாம் சேர்த்துட்டு நான் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சி வச்சுருப்பேன். அதுலேருந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருந்தேன். பிரியாணி எப்போ செஞ்சாலுமே வந்து நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறது கிடையாது. அந்த அரைச்சி வச்சுருக்க ஸ்பைசஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானையும் சேர்த்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துட்டேன். அரிசி சேர்த்ததும் உப்புலாம் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நெய், புதினாலாம் சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசிலுக்கு தான் வேக வச்சுருந்தேன். அரிசியெல்லாம் உடஞ்சி போகாமல், சாதமும் குழஞ்சி போகாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரான் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.